இதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நிதி கூட திரும்பி போயிருக்கு. இவ்வளவு கோடான கோடி சொத்து பாஸ் அம்பேத்கர் நம்மளுக்கு ஏஜி வச்சுட்டு போயிருக்கிறார். 100 ரூபாய் அப்படின்னா 20 ரூபாய் நம்மளுக்கு எஸ்சி எஸ்டி நிதி. அப்ப 1 லட்சம் கோடினா எத்தனை ஆயிரம் கோடி நம்மளுக்கு? அதுல 20% நிதி நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும். இது சட்டம். இந்த நாட்டுல நிலங்கள் சமமா நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும். சட்டம். இந்த நாட்டுல கவர்மெண்ட் வேலைங்க நம்மளுக்கு சமமா கொடுத்தே ஆகணும். சட்டம். இந்த நாட்டுல தொழில் நம்மளுக்கு சமமா கொடுத்தே ஆகணும். சட்டம். ஆனா இன்னி வரைக்கும் அதை கொடுக்கல. என்ன சொல்றாங்க? இதெல்லாம் கொடுத்தா நீ எப்படி வாழ்வ? தன்மானத்தோட கௌரவமா வாழ்வ. ஆனா நீ அப்படி வாழக்கூடாது. கையேந்தியே வாழணும். ஏன்னா பகவான் உன்னை எதுக்கு பட்சிக்கிறாரு? கழிவு நீர் தள்ளுறதுக்கு பட்சிக்கிறார், குப்பை அள்ளுறதுக்கு பட்சிக்கிறார், காவா தள்ளுறதுக்கு பட்சிக்கிறார். பால் செல்லிங் போடணும், காரு ஓட்டணும், ஆட்டோ ஓட்டணும், பிச்சை எடுக்கிற வேலையை தான் நீ செய்யணும். தன்மானத்தோட நீ வாழக்கூடாது. இதுக்குதான் உன்னை கடவுள் பட்சிக்கிறாருன்றானுங்க. அவனுங்க உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவனுங்க.